கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவி பிரேமாவுக்கு வீடு வழங்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் திமுக அரசின் 7 திட்டங்களின் சாதனைகளை விளக்கும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய சாதனை மாணவிக்கு வீடு வழங்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை மாணவி பிரேமாவுக்கு இனி வேண்டாம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்து வருகிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவி பிரேமாவிற்கு வீடு வழங்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எத்தனையோ பேரின் எதிர்ப்பை மீறி படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தான் வழங்கி மகிழ்ந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். ஆலங்குளம் அருகே கழுநீர் குளத்தில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பதாக மாணவி கண்ணீர் மல்க நேற்று பேசியிருந்தார். இந்நிலையில் சாதனை மாணவிக்கு வீடு வழங்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நேற்றைய தினம் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசின் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று தனது முதல் மாத ஊதியத்தை தனது அப்பாவிடம் கையில் வழங்கிய அந்த மாணவியின் செயலானது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த நிகழ்ச்சியில் அந்த மாணவி ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரு என்ற கவலை எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரு என்ற கவலை இனி பிரேமாவுக்கு வேண்டாம் என்றும், எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி உங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். உங்கள் கனவை நிறைவேற்றிய தந்தைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கி நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தை தெரிவித்துள்ளார். அதிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஹேஷ்டேக்கை பதிவு செய்து இந்த பதிவை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டு அவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். ஃபியூச்சர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு மழை பெய்தோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாம அம்மா அப்பா சேஃபா இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும், மழையில நனையாத மாதிரி. ஸோ அப்புறம் அது நானும் அப்பா அம்மா என் தங்கச்சி 4 பேருமே சேர்ந்து கட்டணும், எங்க உழைப்புல கட்டினதா இருக்கணும். ஃபியூச்சர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு மழை பெய்தோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாம அம்மா அப்பா சேஃபா இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும், மழையில நனையாத மாதிரி. ஸோ அப்புறம் அது நானும் அப்பா அம்மா என் தங்கச்சி 4 பேருமே சேர்ந்து கட்டணும், எங்க உழைப்புல கட்டினதா இருக்கணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவி பிரேமாவுக்கு அவர் பேசிய 24 மணி நேரத்திற்குள்ளாகவே வீடு ஒதுக்கி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.